சிவபெருமானோட தவத்தை கலைத்தால் என்ன நடக்கும்னு தெரியுமா? கைலாயத்துல ஆழ்ந்த தியானத்துல இருந்தார் சிவபெருமான். பார்வதி தேவியை கல்யாணம் பண்ணிக்க வேண்டி சிவபெருமானோட தியானத்தை கலைப்பதற்காக மன்மதன் மலரம்புகளை சிவபெருமான் மீது எய்து விடுகிறாரு. சிவபெருமான் சும்மாவே ருத்ர தாண்டவம் ஆடுவாரு. அவருடைய தியானத்தை கலைத்தா சும்மா இருப்பாரா? தன்னோட நெற்றிக்கண்ணை திறந்து காமதேவனை எரித்து சாம்பலாக்கி விடுறாரு. இந்த செய்தி கேள்விப்பட்ட காமதேவனின் மனைவியான ரதிதேவி சிவபெருமான்கிட்ட வந்து தன் கணவனை எப்படியாவது உயிர்ப்பிக்குமாறு கெஞ்சுறாங்க. காமத்துக்கு எப்படி உருவம் இல்லையோ அதே போல இனி காமதேவனுக்கும் உருவம் இல்லைன்னு சொல்லி உருவமற்ற நிலையில் காமதேவனை உயிர்ப்பித்தாரு சிவபெருமான். இதுக்கப்புறம் திருமால் கண்ணனாக அவதரிக்கும் போது காமதேவன் கண்ணனோட மகனாக அவதரிப்பார் என்றும் அதுக்கப்புறம்தான் அவரோட உடம்பு திரும்பும் என்றும் சாப விமோச்சனம் தந்தார் சிவபெருமான். அப்படி கண்ணனுக்கு மகனாக பிறந்தவர்தான் பிரத்யும்னன். ரதிதேவி மாயாவதி என்னும் பெயரில் பிறந்த